சார் இப்போ வந்து சாரை வந்து கூப்பிட்டு வச்சு படம் பார்க்க என்ன காரணம்? ஏன்னா நிறைய படம் இல்ல நான் சொல்றேன் இது நட்பு அடிப்படையில் தான், இதுல வேற ஒன்னும் நிறைய பேர் வந்து மட்டும்தான் நாங்க படம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த படத்துல நிறைய அரசியல் விஷயங்கள் பேசியிருக்கோம். அது இதுல டைலாக் கூட இருக்குது. இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சியிலும் எந்த அரசியல் தலைவர்களையும் அங்க எதிர்த்து உங்களோட நோக்கம் வந்து அரசியல் மாற்றம் அப்படின்னு வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான தலைவராக இருக்காரு, இவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. நம்ம அந்த விஷயம் பேசிட்டு இருக்கும்போது என்னோட பார்வையில் இவர் பார்த்து விமர்சனம் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. அதுக்காக தலைவர் மற்றபடி அதாவது சாரு கூப்பிடுறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நான் போயிட்டு ஒரு முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ கூப்பிட முடியாது இல்லையா? எனக்கான வாய்ப்பு இதுவே எனக்கு பெரிய வாய்ப்பு இந்த படத்துக்கு. சோ அதுதான் இவ்வளவு வேற எவ்வளவுதான் இதுக்கு மேல போக முடியாது. சரிதான். ஒரு நீண்ட கால ஒரு தொலைநோக்காதான் சொல்றாரு, தொலைதூர நோக்காதான் படத்திலே அப்படிதான் சொல்லிட்டு நான் சொல்லி கேட்டு சொல்லிடுறேன். இப்போ தேவை ஆட்சி மாற்றம் இல்ல அரசியல் மாற்றம். அது உடனடியா வாய்ப்பு இல்லை, அது ஒரு நீண்ட போராட்டத்தின் மூலியமா தான் முடியும். படத்திலே அப்படிதான் சொல்லிட்டு ஒரு இளம் தலைமுறைக்கு ஒரு செய்தியா சொல்றாரு. நாங்க தேர்தல் அரசியல் இருக்கிறோம், அவர் தேர்தல் அரசியலை பற்றி பேசல. தேர்தலுக்காக கூப்பிடுறாங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னு கதையில சொல்றாரு. இப்ப வர நிறைய படங்கள் வந்து சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை சார்ந்து வருது. ஸோ இந்த படத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான தீர்வு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எந்த மாதிரி இதுக்கான தீர்வு எந்த மாதிரி? ஒரு திரைப்படத்திலேயே தீர்வை தேட முடியாதுல்ல. நாம இதெல்லாம் வந்து நிறைய சிக்கல்கள், சமூகத்துல அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை விவாதிக்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து ஒரு உரையாடலுக்கான ஒரு தளம். திரைப்படம்ங்கிறது தீர்வை சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. சமூகத்தில் நிகழக்கூடிய சிக்கல்களை வெவ்வேறு கோணங்களில் ஆய்வது, அதன் அடிப்படையில் ஒரு உரையாடலை தொடங்கி வைப்பது, அவ்வளவுதான். சினிமா பத்தி கேட்கிறேன். இப்ப வந்து வர படங்கள், சில படங்களை வந்து பெரிய படம் பண்றவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. சோ அதை வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து பெரிய மடக்கியே வச்சிருக்காங்க. சோ நீங்க ஒரு அரசியல் தலைவரா அது வணிக போட்டி. அந்த வணிக போட்டிக்குள்ள வந்து வலுவானவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்குள்ள நாம போய் என்ன அதுல பேசணும்? அது சினிமா வணிகத்துக்குள் நடக்கிற ஒரு போட்டியில் நடக்கிற அரசியல். இல்ல, அதுதான் சின்ன சின்ன சில்லறை கடைகள்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போகுது. நிறைய வணிகத்திலேயும் பாத்தீங்கன்னா காய்கறி வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய பெரிய மால் வந்துட்டாங்க. பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் இருந்துச்சு. அதனால சில்லறை வியாபாரங்கள் தான் அடிபட்டு போகுது. அதுக்கு நாம தீர்வு எப்படி சொல்றது? மொத்தத்துல புதிய பொருளாதார கொள்கையே கூடாது, பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகள் கூடாது அப்படின்னு தான் நம்ம போராட முடியும். இதே மாதிரிதான் இது திரைப்படத்திலேயே வந்து இன்னைக்கு நிறைய கார்பரேட் உள்ள புகுந்துட்டாங்க. பல ஆயிரம் கோடிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க மொத்தமா கையகப்படுத்தி அந்த அடிப்படையில வந்து அவங்க வணிகத்தை வந்து வெற்றிகரமா நடத்தணும்னு முயற்சி பண்றாங்க. இது வந்து ஒரு ஒரு சில திரைப்படங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே மையமா வச்சு பேச முடியாது. மொத்தத்துல அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிற புதிய பொருளாதார கொள்கை, அந்நிய பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடு, இது எல்லாமே இதுக்கு காரணங்களாகும், பின்னணியில காரணங்களாக. இந்த காலத்துல ஒரு பாரதியார் மாதிரி ஒருத்தங்க வராங்க, பொலிட்டிக்கல் பேசுறாங்கன்னா எந்த கட்சி நீங்க சொல்லுவீங்க? கடைசியா புரியல. எந்த கட்சி தலைவர் சொல்லுவீங்க? பாரதியார் மாதிரி இருக்கிறாருப்பா, இங்கே பேசுறாருப்பா, இங்கே பண்றாருப்பா, அவர் ஸ்பிரிட்டோட இருக்கிறாங்க, எந்த கட்சி இல்லையா இல்ல இருக்காங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தர் முகம் இருக்கு இல்லையா? ஒரு தலைவர் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மாதிரி பேசுறது இல்லையா? ஒரு அருவமா பேச முடியாது இல்லையா? உருவமா தானே பேச முடியும். ஏதோ ஒரு பிரச்சனைக்கும் கிடையாது இல்லையா? பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு நேரடியா பதில் சொல்லணும். ஸ்வேதா அவர்கள் இந்த திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர். இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்கள் இந்த படத்தில் கதை நாயகனாகவும் பொறுப்பேற்று நடித்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் அல்ல அரசியல் மாற்றம் என்பதே நமது இலக்கு என்கிற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார்.
கல்லூரிகளை தனியார்மயமாக்குவது, அதனால் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு கதை ஓட்டமாகவும், அடிப்படை மாற்றம் இல்லாமல் அரசியலில் எந்த புதிய மாற்றத்தையும் உருவாக்க முடியாது என்கிற அடிப்படையில் அறம் செய் அரசியல் அமைப்பு என்கிற இயக்கத்தை உருவாக்கி போராடுகிற இளைஞர்கள் ஒருபுறம் என்கிற அடிப்படையில் இந்த கதையை அவர் உருவாக்கியிருக்கிறார். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியை தனியார்மயமாக்கக்கூடாது என்று உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். தொடர் உண்ணாவிரதத்தை நடத்தி தொடங்கி பிறகு அதனை சாகுமுறை உண்ணாநிலை அறப்போராட்டமாகவும் பரிணமித்து அரசியல் தலையீடுகளால் மாணவர்கள் வன்முறைக்கு இலக்காகிறார்கள். போராடுகிற மாணவி ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிற ஒரு நிலைப்பாட்டையும் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் படைத்திருக்கிறார். ஒருபுறம் ஒட்டுமொத்தத்தில் அரசியலில் அடிப்படையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின்படி அரசியல் இயங்க வேண்டும். மாமேதை கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களின் சிந்தனைகள் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். விவசாயிகள் உள்ளிட்ட உழைக்கும் வர்க்கம் அணிதிரள வேண்டும் என்கிற அடிப்படையிலே இளைஞர்கள் கதாநாயகியாக அஞ்சனா கீர்த்தி பொறுப்பேற்று நடித்திருக்கிறார். ஒரு துடிப்புள்ள இளம் பெண்ணாக, புரட்சிகர சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக அவர் கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார். அறம் செய்வதே அரசியல் களம் என்ற கொள்கை முழக்கத்தோடு அவர்கள் ஒரு புதிய அமைப்பை உருவாக்குகிறார்கள். அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் ஆயுத போராட்டம் ஒரு தீர்வல்ல. அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டமே போதுமானது. மக்களே நமக்கு ஆயுதம் என்று அவர் போதிக்கிறார். அவர் உயர்குடியிலே பிறந்தவர். உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பேத்தி. ஆனால் மகாகவி பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் சிந்தனைகளால் கவரப்பட்டவர். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்பு மிக்க இளம் பெண். அவருடைய தலைமையில ஒரு படை, அரசியல் படை, கருத்தியல் படை அமைக்கப்பெற்று அவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அந்த போராட்டம் வெகுமக்கள் போராட்டமாக பரிணமிக்கிறது. பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த அறம் செய் அரசியல் அமைப்போடு இணைந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட அணிதிரளுகிறார்கள். அதிலும் அரசியல் தலையீடு, முதலமைச்சர் மற்றும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தூண்டுதலின் பேரில் குண்டர்கள் அந்த பேரணியிலே வன்முறையை ஏற்படுத்துகிறார்கள். வெடிகுண்டு வீசி வன்முறை வெறியாட்டத்தில் இறங்குகிறார்கள். அதிலே 2 போராளிகள் உயிரிழக்கிறார்கள். அப்படி உயிரிழந்த நிலையிலும் கூட நம்முடைய பயணம் நின்றுவிடக் கூடாது, இலக்கை நோக்கிய பயணம் இன்னும் தீவிரப்பட வேண்டும் என்று இளைஞர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் அஞ்சனா கீர்த்தி அவர்கள் நடித்திருக்கிறார். அவருடைய தாத்தா உச்ச நீதிமன்ற நீதிபதி.
அவரை திருத்துவதற்கு முயற்சித்தும் கூட அவர், நீங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல்தான் என்னை இயக்குகிறது, அன்றைக்கு நீங்கள் விதையாக அதை என் நெஞ்சிலே பதித்தீர்கள், அந்த விதை இன்றைக்கு வளர்ந்து விருட்சமாக பரிணமித்திருக்கிறது. ஆகவே இந்த தேசத்தின் நலனுக்காக, மக்களின் விடுதலைக்காக நான் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அவர் கிளம்புகிற போது, உங்கள் பாதை ஆபத்தானது, பாதுகாப்புக்கு என்னுடைய துப்பாக்கியை, கை துப்பாக்கியை வைத்துக்கொள் என்று தாத்தா கொடுக்கிற போது, அந்த துப்பாக்கியை திருப்பி தாத்தாவிடத்திலே கொடுத்து, நாங்கள் நடத்துகிற போராட்டம் ஆபத்தானதுதான், ஆனால் அதற்கு ஆயுதம் ஒரு தீர்வல்ல, மக்களே எங்களுக்கு ஆயுதமாக இருக்கிறார்கள், எங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையே எங்களுக்கு பாதுகாப்பு, எனவே ஆயுதம் தேவையில்லை என்று அந்த துப்பாக்கியையும் தன்னுடைய தாத்தாவிடத்திலே திருப்பி கொடுத்து விடுகிறார். இப்படி இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்கள் திலீபன் என்கிற பாத்திரத்தில் நடிக்கிறார். கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தை அவர் தலைமை தாங்கி வழிநடத்துகிறார். ஆனால் அந்த போராட்டத்திற்கு தீர்வு எட்டவில்லை, அது வெகுமக்கள் போராட்டமாக வடிவம் பெறவில்லை. எனவே அறம் செய் அரசியல் அமைப்போடு இணைந்து அரசியல் மாற்றத்திற்காக போராடுவதென்று முடிவெடுக்கிறார்.